விஜய் அவர்கள் முதலமைச்சர் ஆனதை வந்து ஸ்டாலின் அவர்களால் உதயநிதி அவர்களால் ஏத்துக்க முடியும். ஏத்துக்கணும்னா விஷம் குடிச்சு சாவு. வேற உங்களால வந்து அதை ஜீர்ணிக்க முடியல. உங்க அப்பா காணா உங்க அப்பா கூட தான் பாத்திமாவை தூக்குனாரு. என்ன பண்றது? உங்க தாத்தா முதல் பொண்டாடி கட்டி முக்கு குத்த பெத்தாரு. அந்த அம்மா போய் சேர்ந்துச்சு. அதுக்கப்புறம் இன்னொரு பொண்டாடி கட்டாரு. அப்புறம் இன்னொரு பொண்டாடி கட்டாரு. வாழ்க்கைக்காக ஒரு பொண்டாடி கட்டாரு. அதெல்லாம் எங்க போய் சொல்றது? வயசாகி வந்து இவரை கல்யாணம் பண்ணா இவர் ஆட்சி ஆளுவார்னு சொன்னாங்க. வயசாகி ஒரு பொண்ணை கட்டிக்கினாரு. அப்போ உன்னெல்லாம் என்னயா சொல்றது? அவரை பத்தி பேச உனக்கு என்னயா இது இருக்கு? எதனா இருக்குதாயா? பாட்டிமா சூப்பரா சொன்னீங்க, உண்மையை உடச்சி சொன்னீங்க, செம்மையா இருந்தது நீங்க சொன்னபோது. அதாவது திருட்டு ரயில் ஏறி வந்த திமுக தானே இவங்கலாம் இப்படிதான் இருப்பாங்க. இவங்க வாழ்க்கையே ஒழுக்கம் இல்லாம கேவலமா இருந்தது. இவங்க மத்தவங்கள பத்தி பேசுறாங்க. மற்றவங்களும் பத்தி பேசுறதுக்கு எங்களுக்கு துப்பு இருக்கா? அப்படி கிடையாது. மக்கள் கரெக்டா தெளிவா தான் சொல்றாங்க, உண்மையை உடச்சு சொல்றாங்க. இவங்க தான் வேணும், மக்களுக்காக நாங்க சேவை செய்யறோம், அது செய்யறோம், ஒன்னும் கீழ அவங்க குடும்பத்துக்காக தான் செஞ்சுக்கிறாங்க. சபரீச அவங்க மச்சா மாமனா மருமகன் உதயநிதி அவங்க பையனுக்கு இவங்க சொத்து சேர்த்து வச்சுறாங்க தவிர மக்களுக்கு எதுவும் பண்ணலைங்க. இவங்களே ஆட்சிக்கு எடுத்த விஷயமா ஆட்சிக்கு வரணும், மக்களுக்கு கொள்ளடிக்கணும்னு நினைச்சிட்டு இருக்காங்க. இப்போ புதுசா விஜய் நான் வந்தோடனே இவங்களுக்கு வயிற்றுச்சல் பொறுக்கல, ஆட்சியில இல்லாம இருக்க முடியல, வயிற்றுச்சலா இருக்குது ஒரே. அதால கண்டதை பண்ணாத்துவாங்க. அதை பத்தி நமக்கு கவலை கிடையாது. நம்ம நோக்கி நம்மளோட மக்களுக்காக சேவை வந்து தொடர்ந்து செய்வோம். விஜய் நான் கண்டிப்பா செய்வாரு, தொடர்ந்து செஞ்சுதான் இருக்காரு. நம்ம செய்ய அவங்க இன்னும் வயிறு எஞ்சி அவனுங்க போயிடுவானுங்க. Tamil Nadu Chief Minister M.K. Stalin makes this tweet, and I will read one important sentence from that tweet, with which I have full sympathy and full support. This is the tweet that M.K. Stalin speaks and writes. It is our consistent stand that the current proportional representation of states should not be disturbed under any circumstances. This is what he says. I agree with this. I have already made it clear. If at all this government had brought in a proposal that would decrease the number of seats and my state of Karnataka would be in a loss, I would have been the first to protest it. Now what has the government done in the light of this tweet? What does this state say? The current proportional representation of states should not be disturbed under any circumstances. We have increased the number of seats to 850 in total. Every state is getting 50% proportionate increase. As a result of this, Tamil Nadu, which is now at 39, is going to get 59 seats. Karnataka, which has 28, is going to get 42 seats. Andhra Pradesh, which has 25, will get 38 seats. Telangana, which has 17, will get 26 seats. Kerala, which has 20, will get 30 seats. And what is the proportionate increase? Andhra Pradesh 52%, Telangana 52%, Karnataka 51%, Tamil Nadu 51.5%, Kerala 50%. The total share of the South Indian states, which as it stands today, in the total scheme of things in the parliament, in the floor of the parliament, which is 23.9, will continue to remain 23.9 after this is passed. I don't understand where DMK ஸ்டாலினால தமிழ்நாடு சட்டமன்றத்து மட்டும் இல்ல, டெல்லியில பாராளுமன்றம் MP கூட அசிங்கப்படுத்துறாங்க DMK கட்சியை. இந்த கேவலம் அவங்களுக்கு தேவையா? வாயாடுறவங்கள தேவையில்லாத பேசினா இப்படித்தான் எல்லாத்துலயும் அசிங்கம் பண்ண மூக்கு உடஞ்சி போக வேண்டியதான். வச்சு செய்றாங்க பிஜேபி கூட அவங்கள. ஜெயலலிதா அம்மையார் அவர்களுடைய புடவைய பிடிச்சு இழுத்தவங்க இவங்க. 4000 வருஷம் நாகரிகம், பண்பாடு, கலாச்சாரம் எங்களோடது, எங்களுக்கு யாரும் நீங்க சொல்லி கொடுக்க வேண்டாம் அப்படிங்கிற அந்த அர்த்தத்துல பேசினாங்க. 4000 ஆண்டு நாகரிகம் இருக்கக்கூடிய அதே தமிழ்நாட்டில் இவங்களை சேர்ந்தவங்க மார்ச் 1989 சட்டசபையில இந்த ஸ்டேட் அசம்பிளி இன் மார்ச் 1989 நாகரிகம், பெண் உரிமை, ஃப்ரீ பஸ் பாஸ் கொடுத்துட்டு அப்படின்னு சொன்னவங்க ஜெயலலிதா
அம்மையார் அவர்களுடைய புடவைய பிடிச்சு இழுத்தவங்க இவங்க. I wish they were here. They would have shouted at me saying, how dare you talk about it? It is a truth. So 4,000 years of civilization about which I am proud. All of us are proud about it. But the honorable member tells us, you don't give me any lectures on that. We are the ones who taught the world what civilization values are. Is this event in March 1989, a lady member of the house whose sari was pulled by one of their members, I'm not naming anybody, was that Nagarigam? Was that Panbade? Was that Kalacharam? So she doesn't want us to teach, honorable member doesn't want us to teach her Kalacharam, but that's the Kalacharam of the Dravidian model. Free bus pass கொடுத்தா மாத்திரம் போறாது, பெண்களை அவமதிக்காம இருக்கிறது முக்கியம். அது நீங்க பண்ணல. இந்த டிஎம்கே ஜெயலலிதா அம்மாவை இவனுங்க சட்டசபையில் என்ன பண்ணான்னு சொல்லிட்டு சீதாராமன் சொல்லிட்டாங்க. இவனுங்க தான் கேவலமானவனுங்க. ஆனா இவனுங்க மற்ற கட்சி பத்தி பேசுறானுங்க. அதாவது இப்பவும் சொல்றேன், டிஎம்கே வந்து அழிஞ்சு போறது உறுதி, சரிங்களா? இனிமே வந்து டிவி காட்சி தான் ஜெயிக்கும். மக்கள்ல இடம் பிடிச்சாச்சு மனசுல. எங்க தலைவர் உணவுத்துறை அமைச்சரை பார்த்து என்ன சொன்னாரு, ஆனா அந்த அரிசி மட்டும் மக்கள் வந்து சாப்பிடுற மாதிரி இல்ல, எப்படியாச்சும் மக்கள் சாப்பிடக்கூடிய அரிசியை மட்டும் கொண்டு வந்து சேர்த்துருங்க. அந்த அரிசி ஊழல தூக்கி எறிங்க, அரிசி ஊழல தூக்கி எறிங்க. மக்கள் கடையில வாங்கக்கூடிய அரிசி மாதிரி மக்கள் சாப்பிடணும். இது சொன்னது யாருக்காச்சும் தெரியுமா? மீடியாவில் போட்டு விளம்பரம் கொடுத்திருக்காரு எங்க தலைவர். இதெல்லாம் நடக்கும், உங்க கண்ணு முன்னாடி நடக்கும். எத்தனை வருஷ பிரச்சனை இந்த அரிசி பிரச்சனை? ரேஷன்ல இலவசம்னு சொல்றாங்களா திமுக காலத்துல? நம்ம வீட்டுல யாராச்சும் ரேஷன்ல இருந்து அரிசி வாங்கி சாப்பிட்டு இருக்கோமா? அது வாங்கி இட்லிக்கு போடுவாங்க, இல்ல வாங்கி வந்து மாட்டு கொடுப்பாங்க. தான் குடும்பம் தான் எனக்கு முக்கியம், குடும்பத்துக்காக சொத்து சேர்க்கிற தலைவர் எங்க, தமிழ்நாடு மக்கள் தான் என் சொந்தம், என் உயிர்னு சொல்ற தலைவர் எங்க. அதான் நம்ம தளபதி விஜயன்னா, பொதுமக்கள் தான் என்னோட சொந்தம், என்னோட உயிர் நினைக்கிறாரு பாத்தீங்க. அவர் தான் உண்மையான தலைவர். இதுவரையும் அரிசி தரமான கொடுத்துருக்காங்களா? எத்தனை வருஷமா ஆண்டு இருக்கானுங்க ஏடிஎம்கே டிஎம்கே. ஒருத்தன் கூட சரியான அரிசி தரல. அதுல கல்லு புழு கண்டதெல்லாம் இருக்கும். ஆனா விஜய் நான் சொல்லியிருக்காரு பாருங்க, ஆர்டர் போட்டிருக்காரு, இதுக்கப்புறம் வரப்போற அரிசி நல்ல குவாலிட்டியா இருக்கணும் அப்படின்னு விஜய் நான் சொல்லியிருக்காரு பாருங்க. ஏன்னா அதை வச்சுதான் பல ஏழைகள் மக்கள் அதை வச்சு சாப்பிட்றாங்க. ரோடோரமா வசிக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க, ஏழைப்பட்டவங்க. அவங்களால தான் அதை வச்சுதான் சாப்பிட முடியும். எதுல வேணா காம்ப்ரமைஸ் பண்ணலாம், ஆனா சாப்பாடுல மட்டும் காம்ப்ரமைஸ் பண்ணவே முடியாது. ஏன்னா அதுதான் நமக்கு சாப்பிட்டு அது நம்ம உயிர் வாழ்றோம். அது ஒரு நல்ல தலைவன் வந்து அதை மாத்துறான் பாத்தீங்களா, அவன் தான் உண்மையான தலைவன். சாப்பாடு சில அண்ணன் இப்படி பண்றானா என்னென்ன விஷயம் நல்லது பண்ணுவார் விஜய் என்ன, அது புரிஞ்சுக்குங்க. இந்த எதிர்கட்சிக்காரெல்லாம் ஏகப்பட்ட வதந்தி கலப்புறானுங்க, அதெல்லாம் யாருமே நம்ப தேவையில்லை. விஜய் நம்ம டைம் கொடுக்குறோம், நல்லது பண்ணுவாரு, பண்ணிட்டு தான் இருக்காரு. சீக்கிரம் தமிழ்நாடு நல்ல முன்னேறி மேல வரும். நம்ம எல்லாம் பார்க்க தான் போறோம். விஜய்னா நல்லது பண்றீங்க, தொடர்ந்து பண்ணுங்க, நாங்க எல்லாம் உங்க கூடவே இருக்கோம். நன்றி. இவர் உட்காந்துருவாரு, நாங்களாம் இந்த ஊரை விட்டு எங்கன்னா ஓடிடுமா சொல்லுங்க. நீங்க எங்களுக்கு கரண்ட் இல்லாத நாங்க எப்படி இருக்க முடியும்? நீங்க சொல்லுங்க கொஞ்சம். இவ்வளவு நாளா இந்த பிரச்சனை இல்லாத இருந்துச்சு, இப்ப இந்த மாதிரி பிரச்சனை இருந்தா எப்படி? எங்களுக்குலாம் வயசாகி போச்சு, சுகர் பிபி எல்லாமே இருக்குது. இந்த மாதிரி கரண்ட் இல்லாத ரோட்ல உட்காந்து இருக்க முடியும் நைட் வரைக்கும் வெடியா பிரச்சாரத்துக்கு வந்தாரு, எல்லாம் செய்யறோமா பண்றோமான்னு சொன்னாரு. கும்பிட்டுக்குன்னு அவர் பாட்டுக்கு போயிட்டாரு. யாருமே பார்க்கல, யாருமே வரல, வரவே இல்லை, ஒருத்தர் கூட வரல. முன்னாடி ஆட்சியில ஏதாவது பிரச்சனைனா கட்சிக்காரங்களா வந்து பாப்பாங்களா? பாப்பாங்க, வருவாங்க. எதனா ஒரு ட்ரைனேஜ் பிரச்சனைனா, கரண்ட் ஏதாவது பிரச்சனைனா வந்து பார்ப்பாங்க. ஒரு ரிப்பேர் ஆகுறது, அது கரெக்டு ரிப்பேர் ஆனால் கொஞ்ச நேரம் ரிப்பேர் பண்ணி அப்புறம் போட்டுருவாங்க. இது அப்படி இல்லை, 2 மணி நேரம் 2.5 மணி நேரம் இப்படி ஆகுது. ட்ரைனேஜ் அடைச்சுன்னு கிடக்குது, ஃபுல்லாக டேங்க் எல்லாம் ரொம்ப போய் கிடக்குது. இன்னும் ஒருத்தர் கூட வந்து கிளீன் பண்ணல. ஜெயிச்சு என்ன பண்ணணும்? நன்றி சொல்லும் போது எங்களுடைய ஆபீஸ் இருக்குது, உங்களுடைய எது குறையா இருந்தா எங்களுக்கு சொல்லுமான்னு சொல்லணும். ஆபீஸ் எங்க இருக்குதுன்னே தெரியல. ஃபர்ஸ்ட் நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். விஜய் அண்ணா வந்து ஒரு 6 மாசம் டைம் கேட்டாரு. 6 மாசம் டைம் கொடுக்கணுமா இல்லையா? கரண்ட் வந்து படிப்படியா குறைஞ்சிட்டு வருது, சீக்கிரமா குறைஞ்சி சரியா போயிடும். சும்மா வந்து வாய்க்கு வந்துலாம் பேசக்கூடாது. இப்போ புது ஆட்சி வந்திருக்குன்னா அவங்க சப்போர்ட் பண்ணணும், நம்ம தான் சப்போர்ட் பண்ணணும். எவ்வளோ நம்ம அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கோம், டிஎம்கே ஆட்சியில் இருக்கும்போது சப்போர்ட் நம்ம எவ்வளோ அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கோம். கரண்ட் ஒழுங்கா வராது, ரோடு சரியா இருக்காது, அங்கே காவா தண்ணி ஓடும். ஆனா இந்த ஆட்சி வரும்போது ஒன்று பண்ணிட்டு இருக்காருல்ல, நம்ம டைம் கொடுக்கணுமே இல்லையா? வந்து 1 மாசம் தான் ஆகுது, அதுக்குள்ளே வந்து ரோடு வழியாக வந்து கத்துறதா எப்படி இருக்கும்? நம்ம இன்னும் ஒரு 6 மாசம் டைம் கொடுத்தா கண்டிப்பா சரி பண்ணிடுவார், எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமா சரி பண்ணிடுவாரு. இப்போ கொஞ்சமா பண்ணிட்டு தான் இருக்காரு விஜய் அண்ணா.
புது ஆட்சி வந்திருக்கு, எவ்வளவு பண்ண வேண்டியது இருக்கு நமக்கு தெரியணுமா இல்லையா? நம்ம டைம் கொடுப்போம், ஒரு 6 மாசம் டைம் கொடுப்போம். கண்டிப்பா விஜய் நான் சரி பண்றாரு, நல்ல மக்களாட்சி கொடுத்துட்டு இருக்காரு, டாஸ்மாக்லாம் ஒழிச்சிட்டாரு, நல்ல ஆட்சி கொடுப்பாரு விஜய்னா நம்பிக்கையோட இருங்க. வெற்றி நமக்கு கண்டிப்பா நல்லது நடக்கும். முதலில் கார் ஓட்டிய முதலமைச்சர். என் தலைவருக்கு ஓட்ட தெரியாமையா அவர் ஒவ்வொரு வாகனத்தையும் தொடங்கி வைக்கிறப்ப கொடியை மட்டும் காட்டினாரு. அவர் நினைச்சிருந்தா 1000 வாகனத்தை ஓட்டி ரீல் போட்டிருக்கலாமியா. இன்னும் ஒண்ணு மட்டும்தான் ரீல் போடாம இருக்காங்க. முதலமைச்சர் முதன்முறையாக தலைமைச் செயலகத்தில் சிறுநீர் கழித்தார். நல்ல வேலை, நாளையில இருந்து அதையும் போட்டாலும் போடுவாங்க. தம்பிக்கு சிரிப்பை பாரு. முதன்முறையாக தலைமை செயலகத்தில் சிறுநீர் கழித்த முதலமைச்சர். அவர் உள்ள போயிட்டு ரெஸ்ட் ரூம் அப்படிங்கிறத லாக் பண்ணிட்டு அப்படி கட்சிப்பை தொடச்சிட்டு வர்றப்ப இந்தியாவிலேயே முதன்முறையாக தலைமை செயலகத்தில் சிறுநீர் கழித்த முதலமைச்சர். இன்னும் கொஞ்ச நாள் வாந்தி எடுப்பாரு, அதையும் போடுவாங்க. உடல்நல குறைவோ இருந்தாலும் ஐயா நீங்க சிறந்த பேச்சாளர் தான், நான் ஒத்துக்கிறேன். ஆனா ஈனமான இல்லாம டிஎம்கே சப்போர்ட் பண்றீங்க பாத்தீங்களா, அது ரொம்ப கேவலமா இருக்குது, அசிங்கமா இருக்குது. உங்களுக்கு கேவலமா இல்ல, நீங்க டிஎம்கே கொத்த முடியாது இருந்து போங்க. டிஎம்கே கொத்தடிமையா கொத்து பரோட்டாவா இருந்துருப்பாங்க, அதை பத்தி எங்களுக்கு கவலை கிடையாது. ஆனா தமிழக முதல்ல நீங்க கேலி செய்து நிப்பாட்டிக்கணும் அதோட, சரியா? அதாவது இப்போ முன்னெல்லாம் சிஎம் பத்தி நியூஸ்ல சிஎம் அங்க போறாரு இங்க போறாரு தான் வரும். ஆனா விஜய் நான் வந்த பிறகுதான் சினிமாவை மறந்துட்டு அரசியல் நோக்கி தமிழக இளைஞர்கள் எல்லாரும் வந்திருக்காங்க. தமிழக மக்கள் உன்னிப்பா பார்த்துட்டு இருக்காங்க. விஜய் நான் பண்ற ஒவ்வொரு ஆக்டிவிட்டிஸும் பார்த்துட்டு இருக்காங்க, அவ்வளவு விரும்பி பாக்குறாங்க, சரியா? அதை வச்சு கொச்சை பத்த கூடாது. உங்களுக்கு பொறாம வயிற்றுல எரியுது. விஜயனை பத்தியே நியூஸ் ஃபுல் 20 வருஷம் விஜயனை பத்தி தான் நியூஸ் போயிட்டு இருக்கு. நீ விஜயனை பத்தி பேசுனா உங்களுக்கு குழப்பம் போடும், கரெக்டா இல்லையா? அடுத்த ஜெயலலிதா அம்மா விட எம்ஜிஆர் விட விஜயனா அடுத்த பொசிஷன்ல இருக்காரு. ஒரு சீக்கிரம் விஜயனா அந்த 5 வருஷத்துல என்னென்ன சாதனை பண்ணி தமிழக மக்கள் கொண்டு போய் சேர்ப்பாரு, அதை நீங்க பார்க்க தானே போறீங்க. 5 வருஷம் இல்ல 50 வருஷம் விஜயனா தான் ஆட்சிக்கு பொறுப்பேற்பாரு. ஸோ சாமி அதை பற்றி இவங்க பேசுகிறாங்க பாருங்களேன், அதுதான் எங்களுக்கு புரியல. மேல் பிரியா அவர்கள் அவங்களோட தலைவர் ஸ்டாலின் அவர்கள் துண்டு சீட்டை கொடுத்தாலே விஜய் அவர்களாவது ஒரு 10 பக்கத்துக்கு மனப்பாடம் பண்ணி பேசுறாரு. ஒரு 10-15 லைனுக்கு அப்புறம் கொஞ்சம் டங்கு ரோல் ஆகுது, அதுக்கப்புறம் எடுத்தா தூர்ந்து போன சக்தி அப்படின்னாரு. உங்க சிஎம்மா இருந்தார் பாருங்க ஸ்டாலின் அவர்களுக்கு, உங்க தலைவருக்கு பார்த்தே படிப்பாரு, கண்ணை விட்டு எடுக்காம. அப்பயே பூனை மேல் மதில் மேல் மதில் மேல் பூனை மேல் பாரு, டங்கு ரோல் ஆகிக்கிட்டே இருக்கும். அவருக்கு என்ன எழுதி கொடுக்குறோமோ அதை கம்ப்ளீட்டா மாத்தி வேற ஒண்ணு படிப்பாரு. நீங்க அவரை பத்திலாம் ஏன் பேசல? அப்பெல்லாம் இதை பேச உங்களுக்கு இது இருக்கா? நாங்க எவ்வளவு பேர் ட்ரோல் பண்ணிருக்கோம். ஏங்க பொள்ளாச்சின்னு எழுதி கொடுத்தா புள்ளதாச்சின்னு படிப்பாருங்க அப்படின்னு சொல்லுவோம். இப்படிலாம் எல்லாத்தையும் அவர் எவ்வளோ மாதிரி அவருக்கு டங்கு ரோல் ஆனதுன்னு எடுத்தோம்னாவே நீங்க இப்ப இளைய படத்துல போட்டா 1 ஹவருக்கு என்டர்டைன்மெண்ட் 1 ஹவருக்கு போடலாம். போன 5 வருஷத்துல அவர் பேசினது. சரி, ஸ்டாலின் அவர்களை விட்டுருங்க, பிரியாக்காவே எடுங்க. பிரியாக்காவே 5200 அப்படிங்கிறத 5200 1ஆம் கிளாஸ் புள்ள சொல்லுமா? 5200ன்னு கொசு வலை வழங்கும் திட்டத்தை கொசு வழங்கும் திட்டம்னு ஒரு தடவை தப்பா சொல்லலாம். அந்த இன்டர்வியூ பிரஸ் மீட் ஃபுல்லாவே நாங்கள் கொசு வழங்கும் திட்டம் வச்சிருக்கோம், கொசு வழங்கும். எங்களுக்கு ஒண்ணுமே புரியல, என்னடா கொசு வழங்கும் திட்டம்? நான்லாம் முதல்ல அந்த இதை பார்த்துட்டு என்ன யோசிச்சேன்னா, நான் பிரஸ் மீட்டை பார்த்துட்டு இருக்கேன், கொசு வழங்கும் திட்டம்னு நான் என்ன யோசிக்கிறேன், கொத்தடி மேய பிரியா ஐயோ நம்ம வாய் விட்டோமே, எங்க போனாலும் திருப்பி அடிக்கிறானுங்களே, முடியலையே சாமி அப்படின்ற மாதிரி இருக்குது. இப்போ எங்க போனாலும் ஸ்டாலின் முக்கிய அடிக்கிறாங்க மக்கள், தெருவா அடிக்கிறாங்க, இல்ல ஏரியாவா அடிக்கிறாங்க, அதுவும் மாட்டு சாணி மனுஷன் சேர்த்து அடிக்கிறாங்க. முடியல, பேச்சா பேசுற நீ டிஎம்கே முட்டு ஒரு மேயரே ஒரு முட்டு கொடுக்குறியே, இவ்வளவு கேவலமா இருக்கிறே, இதை விட என்ன உனக்கு வெக்கமா இல்ல உனக்கு? இப்ப ஆட்சி மாற்றம் வந்திருக்கு. இந்த ஆட்சி மாத்துறதுல என் புள்ள வரணும்னு நான் கடவுள் எல்லாம் வேண்டிக்கிட்டு இருந்தேன். சிஎம் விஜய் அவர்கள், ஆமா ஜிஎம் விஜய் அவர்கள் வரணும்னு நான் ஒரு வருஷத்துக்கு முன்னே நான் பேட்டி கொடுத்துருக்கேன். அந்த பேட்டியை பாருங்க, என்னை எடுத்தாங்க. அவர் தான் வருவார். என்ன இந்த சந்தையில எத்தனை பேர் அதெல்லாம் வரமாட்டான்னாங்க. வருவான், ஒரு பக்கத்து மீசை எடுத்துக்கடான்னு சொல்லியிருக்கிறேன். இன்னைக்கு கேசிருக்கேன் காலையில, ஒரு பக்கத்து மீசை எடுத்துக்கா, இல்லைன்னா நீ 5000 ரூபாய் கொடுக்கணும். 5000 ரூபாய் எடுத்து வந்து கையில வச்சிருந்தேன், இந்தா அப்படின்னு. நான் 5000 ரூபாய் எடுத்துட்டு வந்து அவன் மீச்சை எடுக்க மாட்டேங்கிறான். இப்ப முதல்வர் மாறி இருக்காரு, இப்போ நல்லதே செய்யட்டும். என் புள்ள பணம் கொடுக்கலன்னு எல்லாரும் பிரச்சனை பண்றாங்க. அதாவது ஒரு கல்யாணம் பண்ணுனா 10 மாசம் ஆகிதான் குழந்தை பெக்க முடியும். உடனே பெத்து கொடுனா எப்படி பெத்து கொடுக்க முடியும்? கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்றணும்னா அவருக்கு டைம் செய்யட்டியா, ஒன்னும் அவசரம் இல்ல. நாங்க ஜனங்க செத்து போயிட மாட்டோம்.
இவ்வளவு நாள் அவர் ஆட்சிக்கு வராதுக்கு முன்ன எப்படி இருந்தோமோ அப்படியே மக்கள் இருப்போம். வந்து எங்களுக்கு அந்த ஆட்சி பணத்தை பத்தி மாற்றத்தை பெரிய விரும்பிட்டாங்க. பிரச்சனையே கிடையாது. அண்ணன் நல்லது பண்ணிட்டு இருக்காரு. கஜனா காலி பண்ணிட்டு போயிட்டாலும் அது கை அதுல அதாவது அதாவது கவர்மெண்ட்ல காசு இல்லைன்னா கூட விஜய் என்ன மாசம் 1000 ரூபாய் போறாரு. ஆனா அவங்க வந்து ஆட்சியில 1 வருஷத்துக்கு அப்புறம் தான் போட்டாங்க. சம்திங் 1 வருஷம் 2 வருஷமோ. ஆனா வந்து அண்ணன் வந்து ஒரே மாசத்துல போட்டாரு. இன்னும் போட்டு தான் இருக்காரு. நேத்தும் போட்டிருக்காரு. ஸோ இந்த மாதிரி வந்து சொன்னதெல்லாம் அண்ணன் செஞ்சுட்டு தான் இருக்காரு கரெக்டா. மகளிர் காசு இந்த மாசம் முதல்ல இதே போட்டாரு. 15 14 போட்டாரு. ஸோ அந்த மாதிரி வந்து கரெக்டா மக்களுக்காக பண்ணிட்டு இருக்காரு ஒரு விஷயத்தையும். மக்கள் விஜயனா தான் வரணும் அப்படின்னு வர வச்சுட்டாங்க. இன்னும் 5 வருஷத்துக்கு அப்புறம் விஜயனா தான் வரணும்னு விரும்பிட்டாங்க. ஸோ இப்போன்னு இல்லை, எப்பவும் விஜயனா தான் ஆட்சி அமைப்பாரு. அடுத்து எம்ஜிஆரா விஜயன் ஆயிட்டாரு எப்பயோ. சரிங்களா? இனிமே தமிழக மக்கள் ஆட்சினால் விஜயனா மட்டும்தான் ஆட்சி தான். வர டிஎம்கேவும் இல்லை, ஏடிஎம்கேவும் கிடையாதுங்க. மக்கள் முடிவு பண்ணியாச்சு. நல்ல ஆட்சி பண்ணிட்டு விஜயனை.